மக்கள் உஷ்ணத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான உணவுகளை சாப்பிட்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இன்னும் அதுக்கான காரணம் ஒன்று இருக்குது. என்னென்னா, இப்போ நல்லா கோழிக்கறி சாப்பிட்றாங்க, பரோட்டா சாப்பிட்றாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பரோட்டா சாப்பிட்டா உடம்பு சூடாகிடும். அந்த நேரத்தில் நீங்கள் ஏசியில் படுத்திங்கன்னு வச்சிங்க, ஜில்லுன்னு இருக்கும் உடம்பு. பரோட்டா சிக்கன் சாப்பிட்றீங்க, உடம்பு சூடாகிடும். இப்போ சிக்கன், அப்புறம் பன்னு, கேக்கு, பப்ஸு இதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு சூடாகும், உஷ்ணமாகும். அந்த நேரத்தில் போய் ஒரு ஃபேன் கட்டில் போய் நைட்டு படுக்கிறீங்கன்னு வைங்க, அப்போ நல்லா ஜில்லு ஜில்லுன்னு காற்று சல்லுன்னு அடிக்குமா, உடம்பு உஷ்ணமாக இருக்கும். அந்த நேரத்தில் இந்த ஃபேன் காற்றுலாம் சுகமாக இருக்கும். ஒரு ஏசியில் படுத்தா சுகமாக இருக்கும். உடம்பு ஏசியில் படுக்கணுன்னா உடம்பு உஷ்ணமாக இருக்கணும். ஃபேன் கட்டியில் படுக்கணுன்னா உடம்பு உஷ்ணமாக இருந்தால் இந்த ஜில்லு ஜில்லுன்னு ஃபேன் காற்று வருது, சுகமாக இருக்கும். இதை நோக்கமாக வச்சு கூட மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா சிக்கன் சாப்பிடுவாங்க, பரோட்டா சாப்பிடுவாங்க. பரோட்டாலாம் சாப்பிட்டா உடம்பு சூடாகிடும். சிக்கன் சாப்பிட்டா உடம்பு சூடாகிடும், உஷ்ணமாகிடும். உஷ்ணமாகும்போது என்னாகும், அந்த ஃபேன் கடியில் படுக்கும்போது நல்லா ஜில்லு ஜில்லுன்னு சுகமாக இருக்கும். ஜில்லு ஜில்லுன்னு சுகமாக இருக்கும். ஏசியில் கூட இப்போ நீங்கள் சிக்கன் சாப்பிட்டீங்கன்னா ஏசியில் கூட உங்களுக்கு வேர்க்கும், அந்தளவுக்கு உஷ்ணமாகும். பரோட்டா சாப்பிட்றீங்க, நல்லா பரோட்டா சிக்கன் சாப்பிட்றீங்க, மாட்டுக்கறி சாப்பிட்றீங்க, மாமிசம்லாம் சாப்பிட்டா செரிமானம் ஆகாது சரியாக. செரிமானம் ஆவதற்கு சிரமப்படும். அப்போ உடம்பு உஷ்ணமாகும். அப்போ நீங்கள் ஏசிலேயோ ஃபேன் காற்றுலையோ ஃபேன் காற்றுலையோ படுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபேன் காற்று கொஞ்சம் குளிர்ச்சியாக ஜில்லுன்னு வருமா, உங்கள் உடம்பு வேறு உஷ்ணமாக இருக்கா, சுகமாக இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் உடம்பு குளிர்ச்சியாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, ஃபேன் காற்று பட்டாலே குளிரும். நீங்கள் நல்ல காய்கறி பழங்கள் சாப்பிட்றீங்க, அப்போ உங்கள் உடம்பு குளிர்ச்சியாகவே இருக்கும், உடம்பு சூடாகாது. உடல் சூடுக்கு காரணம் நம்ம உணவு தான் காரணம். என் உடம்பு ஹீட் பாடின்னு சொல்லுவாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் நம்ம உடம்பு குளிர்ச்சியாக இருப்பதற்கும் உஷ்ணமாக இருப்பதற்கும் காரணமாக இருக்கிறது. நீங்கள் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், காளான் இந்த உணவுகளை சாப்பிட்டா உடம்பு உஷ்ணமாகாது, அளவுக்கு அதிகமான உஷ்ணத்தை அடையவே அடையாது. அப்போ நீங்கள் இந்த மாதிரி இந்த காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகளை சாப்பிட்டாக்கா நீங்கள் ஃபேன் கடியில் படுத்திங்கன்னா ஃபேன் காற்று கூட உங்களுக்கு குளிராக இருக்கும். ஃபேன் கூட சமயத்தில் போட மாட்டீங்க, ஃபேன் காற்றே குளிர்ச்சியாக இருக்கும். அதனால் ஃபேனை கூட போடாமல் இருப்பாங்க. அப்போ அதே நேரத்தில் நீங்கள் சோறு, பூரி, பொங்கல், தோசை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உடம்பு உஷ்ணமாயிடும். உஷ்ணமாயிட்டா அப்போ நமக்கு ஃபேன் தேவை. ஃபேன் இல்லாமல் தூங்க முடியாது. அப்போ நீங்கள் உடம்பு உஷ்ணமாகும்போது நீங்கள் ஃபேன் போட்டு படுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஏசியில் படுக்கிறீங்கன்னா அந்த ஏசி காற்று சுகமாக இருக்கும், அந்த ஃபேன் காற்று சுகமாக இருக்கும். அதுக்காகவே மக்கள் என்ன பண்ணுறாங்க, உஷ்ணத்தை தருகிற உணவுகளை சாப்பிட்றாங்க. ஏன்னா வீட்டில் நல்ல ஃபேன் இருக்குது, டேபிள் ஃபேன் இருக்குது, நல்ல சீலிங் ஃபேன் இருக்குது. அப்படி மழை மாதிரி அந்த காற்று பெய்யுது, ஃபேனை போட்டால் மழை மாதிரி காற்று வருது. அப்போது உடம்பு உஷ்ணத்தை அதிகப்படுத்திக்கிட்டால் இந்த காற்று நல்லா சுகமாக இருக்கும். நல்லா ஏசியில் படுத்து தூங்க போகிறோம், நல்லா ஏசியை என்ஜாய் பண்ணணுன்னா உடம்பை உஷ்ணப்படுத்து, போய் பரோட்டா சாப்பிட்டுட்டு வா. பரோட்டா சாப்பிட்டுட்டு சிக்கன் சாப்பிட்டுட்டு நீ ஏசியில் படுத்தனா உடம்பு சுகமாக இருக்கும். ஏன்னா உடம்பு தகன்னு உஷ்ணமாயிடும். அந்த நேரத்தில் ஏசி போட்டால் ஏசிக்கு குளிர்ச்சியான காற்று, உடம்பு உஷ்ணமாக இருக்குது, பயங்கர உஷ்ணமாக இருக்குது. அப்போ அந்த சுகமாக இருக்கும். அது ஒரு வெயில் காலத்தில் நம்ம ஊட்டிக்கு போனால் எப்படி இருக்கும், ஒரு மே மாதத்தில் ஊட்டிக்கு போனால், கொடைக்கானல் போனால் சுகமாக இருக்குமா இல்லையா? ஒரு ஏற்காடு போகிறோன்னு வைங்க, வெயில் காலத்தில் வெளியே கீழே பார்த்தா மலைக்கடியில் பார்த்தா உஷ்ணம், மலைக்கு மேலே போய் பார்த்தாக்கா அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும். அதுவே ஒரு மழை காலத்தில் போய் நீங்கள் ஊட்டிக்கு போகணுன்னு யாரும் ஆசைப்பட மாட்டாங்க. அப்போ நம்ம உடம்பு உஷ்ணமாக இருக்குது, அந்த நேரத்தில் ஒரு குளிர்ச்சி தேவைப்படுதில்ல. அது மாதிரி நம்ம ஏசியில் படுக்கிறதுக்கும் ஃபேனில் படுக்கிறதுக்கும் மக்கள் இந்த மாதிரி அவங்கள அறியாமலே ஒரு ஏசியை என்ஜாய் பண்ணுறதுக்கு, ஃபேனை என்ஜாய் பண்ணுறதுக்கு, அதை ஜாலியாக என்ஜாய் பண்ணோம், ஏசி வாங்கி வச்சுருக்கோம், அதை நல்லா என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்பை உஷ்ணத்தை அதிகப்படுத்து. நல்லா பரோட்டா சாப்பிடு, சிக்கன் சாப்பிடு, மாட்டுக்கறி சாப்பிடு, நல்ல பேக்கரி உணவுகளை சாப்பிடு, பப்ஸு இதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு உஷ்ணமாயிடும். உஷ்ணமாயிட்டா சோறு சாப்பிடு, பிரியாணி சாப்பிடு, நல்ல உடம்பு சிக்கன் சாப்பிடு, உடம்பு உஷ்ணமாயிடும். உஷ்ணமாயிட்டு ஃபேன் கடியில் படுத்தணும், சூப்பராக தூக்கம் வரும், நல்ல ஜிலு ஜிலுன்னு காற்று. அது மாதிரி ஏசியில் போய் படுத்தா நல்ல சுகமாக இருக்கும். இந்த மாதிரி நோக்கமும் வந்துடுது மனிதர்களுக்கு. ஏசிக்கு அடிமையாகும்போது அந்த ஏசியை என்ஜாய் பண்ணுறதுக்காக மக்கள் உடம்பை இவங்களவே ஒரு சூடாக்கிக்கிறாங்க வேணும்னே. அதுவே நீ பழங்களை சாப்பிட்டு ஏசிலெலாம் படுக்கவே முடியாது. ஃபேன் காற்றே பழங்களை சாப்பிட்டேன்னு ஏன், பழங்கள் காய்கறிகள்லாம் சாப்பிட்டா உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும்.
ஒரு ஃபேன் கூட உங்களால் போட்டு தூங்க முடியாது. ஃபேன் காற்றே ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். ஃபேன் காற்றே தேவையில்லாமல் தூங்கலாம். ஏசிலாம் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் காய்கறிகள் பழங்கள்லாம் சாப்பிட்டீங்கன்னா, உணவாக சாப்பிட்டீங்கன்னு வைங்க, சோறுலாம் சாப்பிடாம, சோறு மாமிசம்லாம் சாப்பிடாம ஒரு உணவு கட்டுப்பாட்டை அடிப்படையாக கொண்டு மனித உணவுகளை மட்டுமே நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா, உங்களால் ஏசியே தேவையில்ல. ஃபேன் காற்று கூட எப்போதுமே தேவையில்ல. அந்த அளவுக்கு உடம்பே குளிர்ச்சி ஆகிடும். உடம்பே ஜில்லுன்னு ஆகிடும். நல்ல அந்த மாதிரி உடம்பு நல்லா வேலை செய்யும். நல்ல உடல் உஷ்ணமாகாது. உங்களுக்கு ஃபேன் காற்று தேவைப்படாது, ஏசி தேவைப்படாது. அப்போ ஏசிக்கு அடிமையாகும்போது, ஃபேன் காற்றுக்கு அடிமையாகும்போது மக்கள் வேணும்னே தங்கள் உடலை உஷ்ணப்படுத்தி கொள்கிறார்கள். அல்லது ஏசி இருக்குது, ஃபேன் இருக்குங்கிற அது மேலே வைக்கிற நம்பிக்கையில் உடம்பு உஷ்ணமானால் இப்போ என்ன, நம்மக்கிட்ட தான் ஃபேன் இருக்கே, நம்மக்கிட்ட தான் ஏசி இருக்கே, நமக்கு தூங்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, ஃபேனே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஏசியே இல்லை அப்படின்னா மக்கள் பார்த்து சாப்பிடுவாங்க. ஃபேனே இல்லை, ஏசியே இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த உலகத்தில் உஷ்ணமான பொருட்களை சாப்பிட மாட்டாங்க. உஷ்ணமான பொருட்களை சாப்பிட்டாங்கன்னா நைட்டு தூக்கம் வராது, கசகசன்னு இருக்கும், நைட்டு தூக்கம் கெட்டு போயிடும். அதனால் பரோட்டா சாப்பிட மாட்டாங்க, சிக்கன் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா ஃபேன் இல்லை, ஏசி இல்லை இந்த உலகத்தில். அப்போது பரோட்டா சிக்கன்லாம் சாப்பிட்டா, மாட்டுக்கறிலாம் சாப்பிட்டா உடம்பு உஷ்ணமாகிடும். அப்புறம் நைட்டு தூக்கம் கெட்டு போயிடும், நைட்டு தூங்க முடியாத நிலைமைக்கு வந்துடும். அதனால் அப்போ இந்த ஃபேனு ஏசி இதெல்லாம் என்ன பண்ணும், நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்றதுக்கு மக்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கும். ஒரு உஷ்ணத்தை தருகிற உணவுகளை சாப்பிட்றதுக்கு ஊக்கத்தை கொடுக்கும். ஃபேன் இருக்குது, ஏசி இருக்குங்கிற நம்பிக்கையில் மக்கள் உஷ்ணத்தை தருகிற உணவுகளை சாப்பிடுவாங்க. உடம்பு அளவுக்கு அதிகமான சூடாகிற உணவுகளை சாப்பிடுவாங்க. அதுக்கான தைரியத்தை இந்த ஃபேனு ஏசி அந்த நம்பிக்கையை மக்களுக்கு கொடுக்கும், அந்த தைரியத்தை கொடுக்கும். நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடுவதற்கான ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் இந்த ஃபேன் காற்று, ஏசி காற்று இதுக்கு அடிமையாகும்போது அந்த மனநிலை மனிதர்களுக்கு கிடைக்கும். நோய்களுக்கு அடிமையாகிற அந்த உணவுகளை சாப்பிடுவதற்கான ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் இந்த ஃபேனு, ஏசி இது கொடுக்கும். இதுக்கு பழக்கப்படும் போது அந்த ஊக்கத்தை உற்சாகத்தை, நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடுவதற்கான ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் இந்த ஃபேன் காற்றும் ஏசி காற்றுக்கும் அடிமையாகும்போது அது நமக்கு தரும். அப்படின்னா என்னென்னா, ஃபேன் காற்றும் ஏசி காற்றும் உங்களுக்கு நோயை தரும்னு அர்த்தம். நோயை வரவழைக்கும், நோய்களை வரவழைப்பதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கும், தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், நோய்களை ஏற்படுத்துவதற்கான ஊக்கத்தை கொடுக்கும், உற்சாகத்தை கொடுக்கும். நோய் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஃபேனு ஏசிங்கிறது நோயைத்தான் தரும், ஆரோக்கியத்தை தராது. நம்ம ஃபேன் காற்று இல்லாமல் ஏசி இல்லாமல் படுத்தால் தான் நைட்டு கசகசன்னு இருக்கும். அதனால் குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிடணும். பழங்களை சாப்பிட்டு படுத்தால் தான் நைட்டு உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். ஒரு மே மாதம் வெயில், உங்களுக்கு ஃபேனே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ இரவு நேரத்தில் நல்லா தூங்கணும். அப்புறம் குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிட்டா இரவில் நமக்கு ஃபேனே தேவையில்லை, உடம்பு சில்லுன்னு இருக்கும், கசகச வேர்வெல்லாம் வராது, ஒரு மாதிரி கசகசன்னு இருக்காது. இந்த மாதிரி இயற்கையான வழிகள் இருக்குது. ஃபேன் இல்லைனாலோ, மின்விசிறி ஏசி இல்லைனாலோ நம்ம அதில் இந்த இரவு நேரம் நல்லா தூங்கணும் அப்படின்னா அதற்கு இயற்கையாகவே நம்ம உடம்பையே குளிர்ச்சியாக மாற்றி கொண்டால் நமக்கு வெளியில் ஃபேன் தேவையில்லை. அப்போ அதற்கான இயற்கையான வழிகள் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்க விடாமல் பண்ணுறது தான் இந்த ஃபேனு, ஏசியோட வேலை. இயற்கையான வழிகள் என்னது? இரவு நேரத்தில் நீ வெயில் காலத்தில் உனக்கு ஃபேன் இல்லை, ஏசி இல்லைன்னா இயற்கையாகவே நீ நல்லா தூங்கணும், கசகசப்பு இல்லாமல், வேர்வை இல்லாமல், வெக்கம் இல்லாமல், வேக்காடு இல்லாமல் நல்லா தூங்கணுன்னா நல்ல பழங்கள், குளிர்ச்சியான காய்கறிகள் சாப்பிட்டா இரவு நேரத்தில் உனக்கு அதுவும் 6 மணிக்கே சாப்பிட்றணும். அப்போது என்ன ஆகும்? இரவு வெறும் வயிற்றில் விட்டுட்டிங்கன்னு, வெறும் வயிறாக சாயந்தரம் 6 மணிக்கு சாப்பிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்தில் உணவு செரிமானம் ஆகிடும். அப்போது 9 மணிக்கு உங்களுடைய வயிறு வெறும் வயிறாக இருக்கும், வயிற்றுக்குள்ளே எந்த உணவும் நீங்கள் சாப்பிடல. அப்போது வயிறு வெறும் வயிறாக இருக்கும்போது உடம்பு குளிர்ச்சியாக தான் இருக்கும். நீங்கள் உண்ணாவிரதம்லாம் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாகிடும். ஏன்னா உடம்புக்குள்ளே எந்த உணவும் இல்லை, வெறுமனே உடம்பு தான் இருக்குது அங்கே, அதுக்குள்ளே எந்த உணவும் இல்லை. அப்படி இருக்கும்போது உடம்பு குளிர்ச்சியாக தான் இருக்கும். உண்ணாவிரதம் இருந்தீங்கன்னா உடம்பு குளிர்ச்சி அடையும். அதுமாதிரி உணவு கட்டுப்பாடு இதெல்லாம் இருந்தால் உடம்பு எப்போவுமே குளிர்ச்சியாக இருக்கும், ஹீட் பாடிங்கிறதுலாம் வராது. அதனால தான் உண்ணாவிரதம் இருந்தால் ஏன் உடம்புல உள்ள நோய் குணமாகும்னு சொல்கிறாங்கன்னா, உண்ணாவிரதம் இருந்தால் உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும், உடம்பெல்லாம் ஒழுங்காக வேலை செய்யும். அதனால தான் உண்ணாவிரதத்தின் ரகசியம் இதுவும் தான். உண்ணாவிரதம் இருந்தால் உடம்பு தன்னைத்தானே சரிப்படுத்திக்கும் அப்படின்னா, ஏன்னா உடம்புக்குள்ளே எந்த உணவையும் நம்ம போடலை, அப்போது உடம்பு ஃப்ரீயாக இருக்குது.
உஷ்ணமாகாது, உஷ்ணம்லாம் தணிஞ்சிரும். அது மாதிரி உண்ணாவிரதத்தினால உடம்பு உஷ்ணம் தணியும், உடம்புல உஷ்ணமே ஏற்படாது, உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். அதனால் உடம்பு ஒழுங்காக வேலை செய்யும்.